குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது பயோ பாட்டனியில் 10th சாப்டர் எக்கனாமிக் பாட்டனி பார்க்குறோம். அந்த எக்கனாமிக் பாட்டனியில் நேற்று நம்ம மேஜர் சீரியலில் ரைஸ் வரைக்கும் பார்த்துருந்தோம். இன்றைக்கி அதே மேஜர் சீரியலில் வீட் பற்றி பார்க்க போகிறோம். வீட்டோடைய பொட்டானிக்கல் நேம் என்ன அப்படின்னா டிட்ரிகம் ஏஸ்டிவம். இந்த டிட்ரிகம் ஏஸ்டிவம் தான் இன்றைக்கி நம்ம பயன்படுத்தக்கூடிய சாதாரணமாக பயன்படுத்தக்கூடிய கோதுமை. இந்த டிட்ரிகம் ஏஸ்டிவம் அதிகமாக பயன்படுத்திகிட்டு இருக்கோம். ஆர்ஜின் அண்ட் ஏரியா ஆஃப் கல்டிவேஷன், எங்கே இது தோற்றம் அது மற்றும் விளையும் இடம் என்ன அப்படின்னு சொன்னால், இது முதல்ல எங்கே தோன்றியது அப்படின்றதுக்கான சான்றுகள் எங்கே கிடைக்குன்னா, அதாவது ஃபெர்டைல் கிரசன்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய செழுமை பிறை பகுதிகளில் தான் இது முதல்ல தோன்றியது அப்படிங்கிறதுக்கான தொன்மையான சான்றுகள்லாம் கிடச்சிருக்கு. இந்த டிட்ரிகம் ஏஸ்டிவம் தான் நம்ம அதிகமாக பயன்படுத்திகிட்டு இருக்கோம். இந்த டிட்ரிகம் ஏஸ்டிவம் பார்த்திங்கன்னா 7500 இயர்ஸாக நம்ம பயிரிட்டு வளர்த்திட்டு இருக்கோம். இந்த கோதுமையானது அதாவது வீட்டு மோஸ்ட்லி கல்டிவேட்டட் இன் நார்த் இந்தியன் ஸ்டேட் சச்சஸ் உத்தரப்பிரதேஷ், பஞ்சாப், ஹரியானா, ராஜஸ்தான், மத்திய பிரதேஷ் அண்டு பீகார். இந்த பகுதிகளில் தான் இதை அதிகம் பயன்படுத்திகிட்டு இருக்காங்க. இது ஒரு முக்கியமான உணவு. எந்த பகுதிகளில்? நார்த் இந்தியாவில் ரொம்ப முக்கியமான உணவு. நெக்ஸ்ட்டு வீட்டோட யூசஸ் சொல்லும்போது ஃபஸ்ட்டு யூசஸ் என்ன? அது முக்கியமான ஸ்டேபிள் ஃபுட் இன் நார்த்தன் இந்தியாவில் பார்த்திங்கன்னா இது முக்கியமான உணவாக இது பயன்படுத்திகிட்டு இருக்காங்க. இந்த கோதுமையை பல வழிகளில் பயன்படுத்துகிறாங்க. அடுத்த வழியில் என்ன அப்படின்னு சொன்னால் ஃப்ளோர், அதாவது கோதுமை மாவாக பயன்படுத்திகிட்டு இருக்காங்க. இந்த கோதுமை மாவு எதுக்கு யூஸ் ஆகுது? மேக் பிரெட் அண்ட் அதர் பேக்கரி ப்ராடக்ட் தயாரிக்கிறதுக்கும் பிரெட்டு தயாரிக்கும் இது முக்கியமான உணவாக பயன்படுத்துது. அடுத்த கோதுமையை வேறு வழியில் பயன்படுத்துகிறோம் அப்படின்னு சொன்னால் ப்ராசஸ்டு வீட் ஃப்ளோராக பயன்படுத்துகிறோம். அதாவது பதப்படுத்தப்பட்ட கோதுமை மாவை பயன்படுத்துகிறோம். இந்த பதப்படுத்தப்பட்ட கோதுமை மாவுக்கு பேர் தான் என்ன? மைதா. அப்போ அந்த மைதாவை எதுக்கு யூஸ் ஆகுது? அதில் பார்த்திங்கன்னா யூஸ்டு ஃபார் மேக்கிங் பரோட்டா, நான் அண்டு பேக்கரி ப்ராடக்ட் இதெல்லாம் தயாரிக்கிறதுக்கு இந்த மைதா யூஸ் ஆகுது. அப்போ இந்த மைதா ப்ராசஸ் வீட் ஃப்ளோர் அப்படிங்கிறதுனால அதில் குறைந்த அளவோ இல்லை ஃபைபரோ இல்லாமையே இருக்கும் இந்த மைதாவில். அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த மால்டட் வீட்டில் வடிவத்தில் நம்ம பயன்படுத்துகிறோம். மால்டட் அப்படின்னு சொன்னால் முளைக்கட்டிய தானியம். இப்போ இந்த கோதுமையை முளைக்கட்டிய தானியமாக பயன்படுத்துகிறோம். அது எதுக்காக யூஸ் ஆகுது? இந்த முளைக்கட்டிய தானியங்கள் யூஸ்டு ஃபார் மேக்கிங் ஆல்கஹாலிக் பீவரேஜஸ், அதாவது மதுபானம் தயாரிக்கவும், நியூட்ரிட்டிவ் ட்ரிங்க்ஸு சத்து பானங்கள், அதாவது ஊட்டச்சத்து பானங்கள் தயாரிக்கிறதுக்கும் இந்த மால்டட் வீட்ஸ் முளைக்கட்டிய தானியங்கள் பயன்படுத்திகிட்டு இருக்கோம். இது வரைக்கும் நாம் மேஜர் சீரியல்ஸ் பார்த்தோம், அதாவது ரைஸும் வீட்டும் பார்த்துட்டோம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது சூடோ சீரியல். இது புக்கில் அந்த பாக்ஸில் இருக்க பார்த்துக்கோங்க. இது முக்கியமான புக் பேக் கொஸ்டின். சூடோ சீரியல் அப்படின்னு சொன்னது கீனோபோடியம் கினோவா, அதுக்கு முக்கியமான எக்ஸாம். ஏன் இதை சூடோ சீரியல் அப்படின்னு சொல்கிறோம், பொய்யான தானியம்னு சொல்கிறோம் அப்படின்னா, இப்போ நாம் முதல்ல பார்த்தோம் சீரியல்ஸ் அதாவது தானியங்கள் எல்லாமே கிராஸ் ஃபேமிலியிலேருந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஆனால் இந்த தானியம் அதாவது கீனோபோடியம் கினோவா எதுலேருந்து வருதுன்னா பிளான்ட்லேருந்து வருது, கிராஸ்லேருந்து வரலை. அதாவது பிளான்ட்டு அமராந்தேசி ஃபேமிலியிலேருந்து வர்றதுனால இதுக்கு பேர் என்னென்னா சூடோ சீரியல் அப்படின்னு சொல்கிறோம். இதில் குளூட்டன் இருக்காது. குளூட்டன் அப்படின்னு சொல்லக்கூடிய புரோட்டீன் இல்லாத முழுமையான தானியம். இதில் இருக்கிறது என்னென்ன? கார்போஹைட்ரேட், புரோட்டீன், அமினோ ஆசிட் எல்லாமே இருக்குது. இதில் முழுமையான புரோட்டீன் இருக்குது. முழுமையான புரோட்டீன் அப்படின்னு சொன்னாக்க முக்கியமான 9 எசென்சியல் அமினோ ஆசிடுகளில் 9 அமினோ ஆசிடுகள் இந்த சூடோ சீரியல்லையே அதாவது கினோவாலே இருக்கிறதுனால தான் இது ரொம்ப உண்பதற்கு ஏற்றதாக இருக்குது. இதை யார் சாப்பிட்றாங்க அப்படின்னு சொன்னால் மலையில் வாழக்கூடிய மக்கள் 6000 ஆண்டுகளாக, அதாவது 6000 இயர்ஸாக இதை பயிரிட்டு சாப்பிட்டுட்டு வராங்க. இது முக்கியமான கொஷின். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது சிறுதானியங்கள், அதாவது மில்லட், சிறுதானியம் பார்க்குறோம். இதுவும் முக்கியமான புக் பேக் கொஸ்டின். இந்த மில்லட்டில் பார்த்திங்கன்னா வாட் இஸ் மில்லட் அண்ட் ரைட் இட்ஸ் டைப்ஸ் அப்படின்னு புக் பேக்கில் கேட்டிருக்காங்க. இந்த மில்லட்டுக்கு எக்ஸாம்பிளும் கேட்டிருக்காங்க. டைப்ஸ்க்கு ஒவ்வொன்றும் எக்ஸாம்பிள் கேட்டிருக்காங்க. அந்த கொஸ்டின் எழுதணும். அடுத்தது மில்லட் அப்படின்னு சொல்லும் பொழுது நம்மளுடைய ஆஃப்ரிக்கா அண்ட் ஏஷியன் பகுதியிலேருந்து நம்ம இந்த பகுதிகளில் கொண்டு வரப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. இது பழங்காலத்தில் இருந்தே ஆப்பிரிக்கா மற்றும் ஆசியா பகுதிகளில் இதை வளர்த்திட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் தான் படிப்படியாக நம்ம இந்தியா பகுதிகளுக்கு இது கொண்டு வரப்பட்டது. இது அளவில் பார்த்தும்போது ரொம்ப சின்னதாக இருக்கிறதுனால, அதாவது சிறிய விதைகளை கொண்டிருக்கிறதுனால இதுக்கு பேர் மில்லட் அப்படிங்கிறது, அதாவது சிறுதானியம் அப்படிங்கிற பேரில் அந்த மில்லட்டை அழைக்கிறாங்க.
இதில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நாம் சொல்லக்கூடிய அந்த குளுட்டன் வந்து இருக்காது. குளுட்டன்னு சொல்லக்கூடிய அந்த புரோட்டீன் வந்து இதில் ஆப்சண்ட் ஆகிருக்கு. அப்புறம் குளுட்டன் ஃப்ரீ இதில் இருக்கிறதுனால இது உண்பதற்கு ஏற்ற உணவாக இருக்குது. நிறைய வகையான பிரச்சனைக்குரிய நோய்களை உடையவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த உணவு ஒரு வரப்பிரசாதமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அதில் என்ன இல்லை, குளுட்டன் அப்படின்னு சொல்லக்கூடிய புரோட்டீன் வந்து இல்லை. அப்போ குளுட்டன்னா என்ன அப்படின்னா நம்மளுடைய உணவில் அதிகமான ஃபேட்டை ஏற்படுத்தக்கூடியதும் அதே சமயத்தில் சீலியாக் டிசீஸை உண்டு பண்ணக்கூடியது தான் இந்த குளுட்டன்னு சொல்லக்கூடிய புரோட்டீன். இந்த புரோட்டீன் பார்த்திங்கன்னா நிறைய கிரெயின்ஸில் வந்து இருக்குது. எது எதுலனா வீட், பார்லி, ரை, அப்புறம் ஓட்ஸு, இந்த மாதிரி குரூப் ஆஃப் ஃபேமிலியில் குரூப் ஆஃப் சீரியல்ஸ் தானியங்களில் வந்து இந்த குளுட்டன் வந்து அதிகமாக இருக்குது. இது இருக்கிறதுனால என்ன செய்யணும், சில பேருக்கு அதனுடைய ஸ்மால் இன்டெஸ்டைனில் அதனுடைய மேலே இருக்க லைனிங் இருக்கு இல்லையா, அதாவது டேமேஜ் லைனிங் இந்த ஸ்மால் இன்டெஸ்டைன், அதாவது சின்ன சின்ன குடல் சுவர்னு சொல்லுவோம் இல்லையா, அதில் இருக்கக்கூடிய செல்களை வந்து இந்த குளுட்டன் வந்து அரிச்சிடும். அதனால் சில சீலியாக் டிசீஸ் வந்து உண்டாகும். சில நோய் தொற்று இருக்கவங்க, சில பிரச்சனைக்குரியவங்களுக்கெல்லாம் இதை சாப்பிட்டோம் அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு இந்த அல்சர் போன்ற பிரச்சனைகள் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் இந்த மில்லட்டில் பார்த்திங்கன்னா இந்த குளுட்டன் வந்து இருக்காது. அது மட்டும் இல்லாமல் அண்ட் ஹாவ் லெஸ் கிளைசிமிக் இண்டெக்ஸ். லெஸ் கிளைசிமிக் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்கிறது பார்த்திங்கன்னா நம்மளுடைய குளுக்கோஸ் லெவல் வந்து அதிகமாச்சு அப்படிங்கிறது, அதிகமாச்சா குறைஞ்சதான்னு சொல்கிறது தான் கிளைசிமிக் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ பார்த்திங்கன்னா ஃபாஸ்ட் அண்டு ஹவு த ஃபுட் மச் ரேசஸ் பிளட் குளுக்கோஸ் லெவல், எந்த அளவுக்கு குளுக்கோஸ் லெவலை அதிகப்படுத்துது குறைக்குதுன்னு சொல்கிறது தான் கிளைசிமிக் இண்டெக்ஸ். இந்த இண்டெக்ஸில் பார்த்தோன்னா 0 to 100 வரைக்கும் இருக்கும், அது மார்க் பண்ணியிருப்பாங்க. ஹை கிளைசிமிக் இண்டெக்ஸ் IGL அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு வந்து எந்த மாதிரி டிசீஸ் வரும்னா டைப் 2 டயாபெட்டிஸில் 2 டைப்ஸ் இருக்குது. அது செகண்ட் டைப்பு டயாபெட்டிஸ், அதாவது இன்சுலின் டிபெண்ட் டயாபெட்டிஸ் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதே போல் ஹார்ட்டு டேமேஜ் வரும், அடுத்தது ஒபிசிட்டி வரலாம், சில சமயங்களில் கேன்சரை கூட உண்டு பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே போல் லோ GI, அதாவது கிளைசிமிக் இண்டெக்ஸ் வந்து லோவாக இருந்துச்சுன்னா, லோன்றது எதை குறிக்குதுன்னா லெஸ் தென் 55, அந்த அளவில் 0 to 100 இருக்கிறதுல 55க்கு குறைவாக இருக்கிறத வந்து நம்ம GL லோ அப்படின்னு சொல்கிறோம். இந்த லோ வந்து எது அதிகமாக இருக்குதுன்னா பனானாவில் அதிகமாக இருக்குது. அது GI வந்து பனானாவில் 51 தான். அதாவது ஒரு பொருளை ஃபுட்டை நம்ம உடனே சாப்பிட்டோம்னா சாப்பிட்ட உடனே வந்து குளுக்கோஸ் லெவல் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அது வந்து ஹை கிளைசிமிக் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஒரு பொருளை சாப்பிட்டதுக்கப்புறம் அது வந்து கிராஜுவலாக பொறுமையாக வந்து குளுக்கோஸ் லெவலை இன்க்ரீஸ் பண்ணுதுன்னா அது லோ GI அப்படின்னு அர்த்தம். இப்போ இந்த மில்லட்ஸ் எல்லாமே லெஸ் கிளைசிமிக் இண்டெக்ஸ் வந்து இதில் ப்ரெசண்ட் ஆகியிருக்கு. அதனால தான் இது அந்த காலத்துலேருந்தே நம்மளுடைய உணவில் முக்கிய பங்கு வகிக்குது அப்படின்னு சொல்லலாம். இந்த மில்லட்ஸில் நாம் டைப்ஸ் பார்க்க போகிறோம். அந்த டைப்ஸில் இந்த மில்லட்ஸில் மைனர் மில்லட்ஸ், மேஜர் மில்லட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து நாம் பார்க்குறது மேஜர் மில்லட். அதில் ஃபிங்கர் மில்லட் தான் மேஜர் மில்லட் அப்படின்னு சொல்கிறோம். ஃபிங்கர் மில்லட்னா இது நமக்கு நல்லா தெரிந்த ராகி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதான் கேழ்வரகு, அதுதான் வந்து மேஜர் மில்லட். அடுத்த மைனர் மில்லட் அப்படின்னா இந்த மேஜர் மில்லட் ராகியை விட சின்னதாக இருக்கக்கூடியதெல்லாம் மைனர் மில்லட் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது திணை, வரகு இதெல்லாம் வந்து மைனர் மில்லட். மேஜர் மில்லட் எதுனா ராகி, சோளம், அதெல்லாம் வந்து மேஜர் மில்லட் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ மேஜர் மில்லட்டில் ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஃபிங்கர் மில்லட், அதாவது ராகி, கேழ்வரகு இருக்கு இல்லையா அது. இதனோட பொட்டானிக்கல் நேம் என்ன அப்படின்னு சொன்னால் எல்லுசின் கோரக்கனா அப்படிங்கிறது தான் அதனோட பொட்டானிக்கல் நேம். இது எங்கேருந்து கொண்டு வரப்பட்டது அப்படின்னு சொன்னால் ஈஸ்ட் ஆஃப்ரிக்காவிலேருந்து இந்தியாவுக்கு கொண்டு வரப்பட்டது. இது அதிகமான இந்த கால்சியம் வந்து இந்த ராகியில் ப்ரெசண்ட் ஆகியிருக்கு. அதனால தான் அந்த காலத்திலேருந்து ராகியை பயன்படுத்திகிட்டு இருக்காங்க. இதனோட முக்கியமான யூசஸ் என்ன, பயன்கள் என்ன அப்படின்னா நமக்கு நல்லா தெரிஞ்சது தான். இது வந்து ஸ்டேபிள் ஃபுட் இன் மெனி சவுத் அண்ட் ஹில்லி ரீஜன்ஸ், தெற்கு மலைப்பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு அதிகமாக இது உணவாக பயன்படுத்திகிட்டு இருக்காங்க. ஸ்டேபிள் ஃபுட் உணவாக பயன்படுத்திகிட்டு இருக்காங்க. ராகி கிரைன்ஸ், ராகி மாவு பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் கஞ்சியாவோ, அதாவது போர்டேஜ், அதாவது கஞ்சிகளாகவோ இல்லை கூழாகவோ, கூழாகாத
கஞ்சி இல்லைனா கூழாக பயன்படுத்திகிட்டு இருக்காங்க இந்த மலைவாழ் மக்கள். அது மட்டும் இல்லாமல் சிட்டிலையும் இந்த மாதிரி பயன்படுத்திகிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ராகி மால்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ராகி அரைத்து உருவாக்கின அந்த மாவு தான் வந்து ராகி மால்ட்டு. இதில் வந்து அதிகமான நியூட்ரிஷன் இருக்கிறதுனால நியூட்ரிஷன் ட்ரிங்காக இதை வந்து பயன்படுத்திகிட்டு இருக்காங்க. ஊட்டச்சத்து மிக்க பானமாக இதை பயன்படுத்திகிட்டு இருக்காங்க. கேழ்வரகு வந்து நொதிபானங்கள் தயாரிக்கிறதுல, அதாவது ஃபெர்மெண்டஸ் பீவரேஜஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய நொதிபானங்கள், சுண்டக்கஞ்சி அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. அதனுடைய முக்கிய மூலப்பொருளாக இது வந்து இருக்குது. நெக்ஸ்ட் நாம் பார்க்க போகிறது மேஜர் மில்லட்டில் ஃபஸ்ட்டு ராகி பார்த்தோம். இப்போ நாம் பார்க்க போகிறது சொர்க்கம், அதாவது சோளம்னு சொல்லும் இல்லையா, சோளம் பார்க்க போகிறோம். சோளத்தோட பொட்டானிக்கல் நேம் என்ன? சொர்க்கம் வல்கர் அப்படிங்கிறது தான் அதனோட பொட்டானிக்கல் நேம். இது எங்கேருந்து அறிமுகப்படுத்தப்பட்டது அப்படின்னு சொன்னால் நேட்டிவ் டு ஆஃப்ரிக்கா தான் அதனோட பிறப்பிடம். அதிலிருந்து இந்தியாவுக்கு அறிமுகப்படுத்தப்பட்டது. இதில் வந்து அதிகமாக கால்சியமும் அயனும் ப்ரெசண்ட் ஆகிருக்கு. ரிச் இன் கால்சியம் அண்ட் அயன். இதனோட யூசஸ் என்ன அப்படின்னு சொன்னால் இது பெரும்பாலும் உணவாக பயன்படுத்துறது மட்டும் இல்லாமல் பவுல்ட்ரிக்கு, பேர்ட்ஸுக்கு, பிக்ஸு அண்டு கேட்டில்ஸ்க்கு இதுக்கெல்லாம் சிறந்த ஒரு தானியமாக பயன்படுத்துகிறாங்க. அதாவது தீவன பயிராக பயன்படுத்திகிட்ருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் ஃபெர்மெண்டட் ஆல்கஹாலிக் பீவரேஜஸ், அதாவது சாராயம் தயாரிப்பில் இது பயன்படுத்திகிட்ருக்காங்க. நம்ம சொன்னோம் இல்லையா, நொதிக்கப்பட்ட உணவு, அதாவது சுண்டக்கஞ்சின்னு சொல்கிறதுல அதில் முக்கியமாக இதையும் கலக்கிறாங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறதுன்னா மைனர் மில்லட், அதாவது மேஜர் மில்லட் பார்த்துட்டோம். மேஜர் மில்லட் ராகி அண்டு சொர்க்கம். அடுத்தது பார்க்க போகிறது மைனர் மில்லட். மைனர் மில்லட்டில் 2 எக்ஸாம்பிள்ஸ் பார்க்க போகிறோம். ஒன்றுன்னா ஃபாக்ஸ்டைல் மில்லட், ரெண்டாவது கோடோ மில்லட். ஃபாக்ஸ்டைல் மில்லட் அப்படிங்கிறது திணை. அதனுடைய பொட்டானிக்கல் நேம் என்ன அப்படின்னா சிட்டேரியா இட்டாலிக்கா தான் அதனுடைய பொட்டானிக்கல் நேம். இது வந்து இந்தியாவில் பாரம்பரியமாக பயன்படுத்தப்பட்டு இருக்கக்கூடிய ஒன்று. இது மட்டும் இல்லாமல் இது நம்ம 6000 இயர்ஸாக சைனாவிலையும் இது என்ன செஞ்சுருக்காங்க, வளர்த்துட்டு வந்துட்டு இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் இந்தியாவிலையும் இது பல வருஷமாக இதை வளர்த்திட்ருக்காங்க. அதனால் இது ஓல்டஸ்ட் மில்லட் அப்படின்னு அதை நம்ம சொல்கிறோம். இதில் என்ன அதிகம் இருக்குது அப்படின்னா ரிச் இன் பொட்டாசியம், கார்போஹைட்ரேட், விட்டமினில் பி அண்டு சி, பொட்டாசியம் அண்டு கால்சியம், இது எல்லாமே இதில் ப்ரெசண்ட் ஆகிருக்கு. நெக்ஸ்ட்டு இதனோட யூசஸ் அப்படின்னு சொல்லும் பொழுது இட் இஸ் சப்போர்ட் இன் ஸ்ட்ரென்தனிங் ஆஃப் ஹார்ட், இதயம் பலப்படுத்துறதுக்காகவும், அது மட்டும் இல்லாமல் இம்ப்ரூவ் த ஐசைட், கண் பார்வை தெளிவாக தெரிவதற்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அடுத்தது திணை போர்டேஜ், அதாவது திணை கஞ்சி இருக்கு இல்லையா, அது யாருக்கு அதிகமாக கொடுக்குறாங்கன்னா லாக்டேட்டிங் மதர், பாலூட்டும் அன்னையருக்கு இந்த திணை கஞ்சை அதிகமாக கொடுப்பாங்க. அடுத்து நாம் பார்க்க போகிறது என்ன, வரகுன்னு சொல்லக்கூடிய கோடோ மில்லட். பொட்டானிக்கல் நேம் ஆஃப் கோடோ மில்லட். கோடோ மில்லட்டோட பொட்டானிக்கல் நேம் என்ன? பஸ்பாலம் ஸ்க்ரோபிகுலேட்டம். இது எங்கேருந்து கொண்டு வரப்பட்டது அப்படின்னு சொன்னால் ஆரிஜினேட்டட் ஃப்ரம் வெஸ்ட் ஆஃப்ரிக்கா, அதாவது மேற்கு ஆப்பிரிக்காவை பிறப்பிடமாக கொண்டது. இதில் என்னென்ன அதிகமாக இருக்குது? ரிச் இன் ஃபைபர், புரோட்டீன் அண்ட் மினரல்ஸ், புரதசத்து, கனிமங்கள் நிறைந்தது. இதனுடைய யூசஸ் என்ன? வரகு வந்து என்னமா பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு சொன்னால் கிரவுண்டட் இன்ட்டு ஃப்ளோர், அதாவது மாவாக அரைச்சி யூஸ் டு மேக் புட்டிங், களியாக பயன்படுத்துகிறாங்க. இதனால் என்ன யூசஸ்? இந்த களி சாப்பிட்றதுனால குட் டயூரிட்டிக் அண்ட் க்யூர் கான்ஸ்டிபேஷன், சிறுநீர் வந்து அதிகமாக பெருக்கிறதற்கும் மலச்சிக்கலை குணப்படுத்துவதற்கும் ரொம்ப முக்கியமான உணவாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஹெல்ப்ஸ் டு ரெடியூஸ் ஒபிசிட்டி அண்ட் பிளட் சுகர் அண்ட் பிளட் ப்ரெஷர், இரத்த அழுத்தத்தையும் இரத்த சர்க்கரை அளவை குறைக்கிறதுக்கும் உடல் பருமனை குறைப்பதற்கும் முக்கிய அங்கமாக இந்த உணவு வழங்குது. அடுத்து இது வரைக்கும் நாம் மில்லட்ஸ் பார்த்தோம். மில்லட்ஸில் மேஜர் மில்லட் அண்டு மைனர் மில்லட்ஸ் பார்த்தோம். அது மட்டும் இல்லாமல் சீரியல்ஸில் வீட்டு அண்டு சூடோ சீரியல்ஸ் பார்த்தோம். நாளைக்கு பல்சஸ் பார்க்கலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.